ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சௌந்தரலஹரி ஸ்லோகம் 69. गले रेकास्तिस्रो गतिगमकगीतैकनिपुणे विवाहव्यानद्ध प्रगुणगुणसङ्ख्या प्रतिभुवः विराजन्ते नानाविध मधुररागाकरभुवां त्रयाणां ग्रामाणां स्थितिनियमसीमान इव ते. ओम गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री सद्गुरवे नमः. सद्गुरुपादारविन्देभ्यो नमो நமः. இன்றைக்கு சௌந்தரிய லஹரியிலே 69வது ஸ்லோகத்திலே சங்கர பகவத்பாதாள் அம்பாளுடைய கழுத்தை வர்ணிப்பதை பற்றிய அந்த வர்ணனை பார்க்க போகிறோம். சாமுத்திரியா லட்சணத்தின்படி கழுத்தில் 3 ரேகைகள் இருக்க வேண்டும். உத்தமமான நபர்களுக்குத்தான் அது போன்ற சாமுத்திரியா லட்சணம் அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்பிகையின் கழுத்திலும் அதே போன்று 3 ரேகைகள் இருந்ததாம். அதை எப்படி வர்ணிக்கிறார் என்றால், சங்கீதத்திலே கதி கமகம் கீதம் ஆகியவற்றில் ஒப்புயர்வற்ற திறமை வாய்ந்த அம்பிகையே, உன் கழுத்தில் உள்ள 3 பாக்ய ரேகைகள் விவாக காலத்தில் நன்றாய் கட்டப்பட்ட பல நூல்கள் கொண்ட சரட்டின் எண்ணிக்கையை ஞாபகப்படுத்துவது போலும் பலவிதமான இனிய ராகங்களுக்கு தோற்றுவாயாக உள்ள ஷட்ஜமம், மத்தியமம், காந்தாரம் என்ற 3 தொகுதிகளுக்கும் இருப்பிடமாகவும் எல்லையை பிரித்து காட்டுவது போலவும் விளங்குகின்றது அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய அர்த்தம். அதாவது, தேவியின் கழுத்தில் 3 ரேகைகள் உள்ளது. அது சாமுத்திரியா லட்சணமாகும். சாமுத்திரியா சாஸ்திரம் முதலான சகல தந்திரங்களும் தேவியை மையமாக வைத்துத்தான் பிரமாணத்தை அடைந்தது. அந்த ரேகைகளே கதி கமகம் கீதம் என்று பிரகாசிக்கிறது. அதனால்தான் கதி கமக கீதைக்கே நிபுணே என்பதால் தேவிதான் சங்கீதத்தில் மிகவும் நிபுணத்துவம் வாய்ந்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தம ஸ்திரீ புருஷர்களுக்கு நெற்றி, கழுத்து, வயிறு 3 இடங்களில் 3 கோடுகள் இருக்கும் என்று சாமுத்திரியா லட்சணம் கூறுகின்றது. தேவியின் கண்டத்திலிருந்து கதி கமக கீதம் என்ற சங்கீத முறைகள் எழுகின்றன என்று தோன்றுவதுடன் ஷட்ஜமும் மத்தியமும் காந்தாரம் என்ற ஸ்வரத் தொகுதிகளின் எல்லைகளை காட்டுவது போலும் விளங்குகிறது என்று இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். இதைத்தான் லலிதா சகசரநாமம் 30வது நாமாவிலே காமே சபக்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவியின் கழுத்தில் ஈஸ்வரன் கல்யாண நேரத்தில் மாங்கல்ய தாரணம் செய்தார். அந்த மங்கள சூத்திரம் எப்படிப்பட்டது என்று பார்த்தால், குணசங்கியா, குணங்களின் எண்ணிக்கையை கொண்டது என்று குறிப்பிடுகிறார். இதில் 3 என்று குறிப்பிடுவதற்கு பதிலாக குணங்களின் எண்ணிக்கை என்று சொல்லப்பட்டுள்ளது. சத்வ, ரஜஸ், தமஸ். ஆக தேவியின் கழுத்தில் உள்ள மாங்கல்ய சூத்திரம் குணங்களின் எண்ணிக்கையான 3 உயர்ந்த இலைகளை முறுக்கி செய்யப்பட்டுள்ளது என்பது புரிகிறது. அந்த 3 இலைகள் கழுத்தில்
சங்கீத சுரங்கத்துக்கு இருப்பிடமான கதி, கமகம், கீதம் என்ற 3 ரேகைகள், இவற்றுடன் 3 குணங்கள், இப்படியாக தேவியின் அழகான கழுத்தில் அந்த கழுத்தினுடைய அழகு வர்ணிக்கப்படுகிறது. மேலும் இக்கழுத்தின் ரேகைகள் ஷட்ஜமம், மத்தியமம், காந்தாரம் என்ற ஸ்வரத் தொகுதிகளின் எல்லையோ என்று கூட தோன்றுகிறது. தேசி, மார்க்கம் என்ற 2 கதியிலும் 10 விதமான கமகத்திலும் தேவி மகா நிபுணத்துவம் வாய்ந்தவளாக இருக்கின்றாள். ஸ்ரீமான் முத்துசுவாமி தீட்சிதர் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரும் கமலாம்பா நவாவரணம், அபயாம்பா நவாவரணம், நவகிரக கீர்த்தனைகள், பஞ்சலிங்க க்ஷேத்திர கீர்த்தனைகள் மற்றும் பல உயர்ந்த கிருதிகளுக்கு கர்த்தாவாகவும் இருந்திருக்கிறார். வீணையிலும் மிக நிபுணத்துவம் பெற்றவர். அவர் மீனாட்சி மேமுதம் என்ற பூர்வி கல்யாணி கீர்த்தனையில் வீணாகான தசகமக கிரியே என்று சரணத்தில் பாடியிருக்கிறார். அவருடைய பாணியில் அந்த ராகம் கமக கிரியா என்றே பெயர் பெறுகிறது. அடுத்து லலிதா சகசரநாமத்தில் வருவதைப் போல திரயாணாம் கிராமானாம் என்று சொல்கின்றோம். ஷட்ஜமம், மத்தியமம், காந்தாரம் என்ற 3 கிராமங்களும் ஒன்றோடொன்று சேராமல் தேவியின் கழுத்தில் உள்ள 3 கோடுகளும் எல்லைக்கோடு போல் விளங்குகிறது. ஷட்ஜமமே மனித சக்திக்கு உட்பட்டது. 3ம் தேவகானமாகும். தேவியோ இசை சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலும் மிகவும் வல்லவனாளவள். தேவியின் கழுத்து திவ்ய ராகங்கள் உள்ள சுரங்கமாகும். அதற்கு இருப்பிடமாக இருக்கிறது. ஸ்திரீகள் எல்லோருடைய கழுத்திலும் 3 மடிப்புகள் ரேகை போல இருக்கிறது. ஆகவே ஸ்திரீகள் தேவியின் சொரூபமே என்பதால் தான் ஸ்திரீகளுக்கு இப்படி கழுத்தில் அந்த ரேகைகள் இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. அடுத்து இதே போல பரமேஸ்வரன் கூட விஷத்தை ஒரு குளிகை போல் உருட்டி வாயில் போட்டுக்கொண்டாராம். அப்போது தேவி அவர் தொண்டையை பிடிக்க விஷம் கோலிக்குண்டு போல் தொண்டையில் தங்கிவிட்டது. அதனால் தானோ என்னவோ ஆடவர்களின் கழுத்தில் ஒரு சிறு மேடு காணப்படுகிறது. புருஷர்கள் பரமேஸ்வரனின் பிரதிகள் என்பதும் இதில் அடங்கியிருக்கிறது. இதே விஷயத்தை சங்கர பகவத்பாதாள் சிவானந்தலஹரி 32வது ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கிறார். அதனுடைய அர்த்தத்தை மட்டும் இங்கு நான் சொல்லுகிறேன். இறைவனே, அனைத்து தேவர்களும் தீக்கொழுந்து போன்ற ஆலகால விஷத்தை கண்டு அஞ்சி ஓடிய பொழுது அந்த விஷத்தை நீர் எப்படி பார்த்தீரோ தெரியாது. அதை உள்ளங்கையில் ஏந்தினீர்களே, அது என்ன நாவல் பழமா என்ன? நாக்கில் வைத்து கொண்டீர்களே, அது என்ன சித்த குளிகையா என்ன? கழுத்தில் தரித்து கொண்டீரே, அது உமக்கு நீல நவரத்தினத்தினால் ஆன ஆபரணமா என்ன? மகாத்மாவே, நீரே சொல்லும். இப்படி அந்த சிவானந்தலஹரியினுடைய பாட்டினுடைய அர்த்தம் இருக்கிறது. ஆக இப்படியாக மகாதேவர் விஷத்தை விழுங்கியதை வெகு அழகாக சித்தரித்திருக்கின்றார் காவியகர்த்தா. அதே போல இனியும் மற்ற பாடல்களில் அந்த காவியகர்த்தாவின் ரசனை, கற்பனை ஆகியவற்றை கண்டு நாம் ரசிக்கலாம். ஹரி ஓம்.